ஹாய் ரோக்லே, வாங்க மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போட்டு சப்ஜி செய்யலாம் சப்பாத்திக்கு. இன்றைக்கி ரைஸ் இல்லை, சப்பாத்தி தான். வடை சட்டி காஞ்சிட்ருக்கு. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன்னா, இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த சைடு கேரட் பீன்ஸ் இருக்குது, ஒரு 150 கிராம்ஸ். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை தனியாக இருக்குது. இங்கே பச்சை பட்டாணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் 2 விசில் விட்டு. இங்கே ஷிம்லா மிர்ச்சி, கேப்சிகம் ரெடியாக இருக்குது உறவுகளே. எண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். நார்த் இந்தியன்ஸ் ஜாஸ்தியாக இதுதான் போட்டு செய்வாங்க, மஸ்டர்ட் ஆயில். அதனால மஸ்டர்ட் ஆயில் எடுத்திருக்கேன். நான் ஒரு 4 இல்லைன்னா 5 வெரைட்டி எண்ணெய் என்னோட இதில் வச்சுட்டே இருப்பேன் கிச்சனில். மாற்றி மாற்றி எந்த நல்லெண்ணெய் தான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவேன். கிரவுண்ட்நட் ஆயில் என்ன டிஷ்ஷுக்கு நல்லா இருக்குமோ அதை யூஸ் பண்ணுவேன். மஸ்டர்ட் ஆயில் எந்த டிஷ்ஷுக்கு நல்லா இருக்குமோ அதுக்கு யூஸ் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய் என்ன டிஷ்ஷுக்கு நல்லா இருக்குதோ அதை யூஸ் பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி மஸ்டர்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் உப்பும், சப்ஜிக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறத இதில் போட போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட வேண்டாம், சப்ஜி செய்யும்போது கடுகு தேவை கிடையாது. வேணும்னா போட்டுக்கோங்க, நான் இன்றைக்கி போட போகிறதில்ல. இந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலையை அப்படியே போட்டுற வேண்டியதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. டோட்டலாக சப்ஜிக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நான் அந்த பச்சை பட்டாணியில் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அதுவும் அப்படியே ஊற்றிடுவேன். அதுலேயும் சால்ட் இருக்குது, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா சாட்டையாகட்டும். ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் தான் ஷிம்லா மிர்ச்சி சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் கழித்து போட்டு, அப்புறம் ஃபைனலாக பச்சை பட்டாணி போட்டுற வேண்டிதான். கேரட் பீன்ஸ் போடும்போது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சப்ஜிக்கு தேவையான மஞ்சத்தூள் மட்டும் போட்டேன், உப்பும் மஞ்சத்தூளும் போட்டாச்சு. இப்போது கேரட் பீன்ஸும் போட்டாச்சு. இப்போது கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் இந்த இதுலேயே போட்டுற போகிறேன். மிளகாத்தூளும் அன்னபூர்ணாவோட கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு பார்க்கும்போது நிறையா இருக்க மாதிரி இருக்கும். மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லா காயும் போடுறோமில்ல, 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் கரம் மசாலா தூள். மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதில் ஒட்டிகிட்டு இருந்த இஞ்சி பூண்டோட தண்ணியை இதில் ஊற்றிருக்கேன். இது இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. கேரட் பீன்ஸு, ஷிம்லா மிர்ச்சி அப்படியே போட்டுடலாம். இதையும் கொஞ்சம் மூடி வச்சு வேகட்டும். இந்த தண்ணியே சரியாக இருக்கும் இது வேகிறதுக்கு. அப்புறம் பட்டாணியில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருக்கும். கொஞ்சம் ட்ரை சப்ஜியாக இல்லாமல் செமி ட்ரையாக கிடைக்கும் உறவுகளே. கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டுக்கோங்க, ரொம்ப மைன்யூட்டாக கட் பண்ண தேவையில்லை. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 80% காய் வெந்துருச்சு உறவுகளே. இந்த ஸ்டேஜில் பட்டாணி அந்த தண்ணியோடு அப்படியே ஊற்றிட போகிறேன். ஒரு அளவுக்கு தான் இருக்குது தண்ணி, அப்படியே ஊற்றிட வேண்டியதான். இனி இந்த பட்டாணியும் ரொம்ப ஓவராக குக் ஆகலை, கொஞ்சம் இப்படி தான் வருது, ரொம்ப மசியல. அதனால் இந்த தண்ணி இஞ்சிற வரைக்கும் இந்த பட்டாணியும் கூட சேர்ந்து வெந்துச்சுன்னா இன்னொரு 20% காய் குக் ஆயிரும். சும்மா ஒரு 5 நிமிஷம் இன்னும் இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொத்தமல்லி தூளும் கொஞ்சம் போட்டுருங்க ரோகளே. முதல்ல போடணுன்னாலும் போட்டுக்கோங்க, நான் அந்த வாசனை கொஞ்சம் நல்லா தெரியும் லாஸ்ட்டில் போட்டால்.
அதனால அப்படி போட்டிருக்கேன். செமி ட்ரை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணி இஞ்சிரும், இப்போது லேசாக தண்ணி இருக்க மாதிரி இருக்குது, இது இஞ்சிரும். ஒரு 2 minutes வேகட்டும். கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு, கொத்தமல்லி பவுட்ரு போட்டதுக்கு. அவ்வளோதான் உறவுகளே. கொத்தமல்லி இலை தூவி சப்ஜி ப்ரிப்ரேஷன் முடிஞ்சு. எப்படி இருந்துச்சு இந்த ரெசிபின்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் ஃபேமிலி கொஞ்சம் வளரட்டும். பாய் ஆல் உறவுகளே. ஹாவ் அ கிரேட் டே. ஓம் சாய்ராம். வாங்க சாப்பிட்லாம் உறவுகளே. பாருங்கள், தண்ணி இஞ்சி சும்மா கொஞ்சோண்டு தான் இருக்குது. இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இவனுக்கு மேலால் எடுத்து கொடுத்துர்லாம். எப்படி இந்த முட்டையை பாயில் பண்ணி அதுக்கு மேலே இந்த காயை வச்சு முட்டையை ஒளிச்சு கொடுத்தா தான் காய் மேலால் பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் முட்டை போகும். எப்படி நம்ம ஐடியா. வாங்க சாப்பிட்லாம் வரவர்களே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சப்பாத்தியும் ரெடி. டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஹாய் உறவுகளே, வெரி குட் மார்னிங். ஓம் சாய்ராம். ஹாவ் அ கிரேட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் டே. உறவுகளே, டெய்லி ரைஸ் சாப்பிட்டு போர், அதனால் சப்பாத்திஸ் பேக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் சப்ஜி செஞ்சுருக்கேன். கேரட், பீன்ஸு, பட்டாணி, கேப்சிகம் போட்டு. இங்கே ஒரே ஒரு முட்டை வந்து பாயில் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். இதை எப்படி சாப்பிட வைக்கணும் அப்படின்னா, காயை ஃபுல்லாக எப்படி சாப்பிட வைக்கணுன்னா, இது இப்படி மறைச்சிடணும் முட்டையை. அப்போ நம்மால் மேலே இருக்கிற காயை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே இருக்க முட்டையை சாப்பிட்டோம். மேக்ஸிமம் காய் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையை சாப்பிட்டோன்னு தான் இப்படி ஒளிச்சு வச்சுருக்கேன் முட்டையை. வாங்க சாப்பிட்லாம் உறவுகளே. நல்லா இருக்கா? ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் போய் இந்த சப்ஜி எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கிறதுனால நான் ரைஸ் வந்து மத்தியானம் கொஞ்சமாக ஆனஞ்சிக்கு வச்சுட்டு இதை கொடுத்துருவேன். வாங்க தோசை சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு.